தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். எந்தெந்த மாவட்டங்களுக்கு சொல்லிதான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சில சமயம் இடி மின்னலுடன் கூடிய பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சில சமயம் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 13ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகின்ற நாட்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அதே சமயம் இந்த மழையை பொறுத்தவரை இரவு, மாலை மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் ஏஆர்ஜி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம் வேடசந்தூர், ஒட்டசத்திரம், கொடைக்கானல் படகுகுழா, கொடைக்கானல், வேடசந்தூர் ஏடபிள்யூஎஸ் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏஆர்ஜி, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர், சேலம் மாவட்டம் சேலம், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர், தேனி மாவட்டம் சேத்துப்பாறை, நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், சேலம் மாவட்டம் ஆத்தூர், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பரட்டுப்பள்ளம், விருதுநகர் மாவட்டம் திம்பக்கோட்டை, கரூர் மாவட்டம் கரூர், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், தருமபுரி மாவட்டம் பாலக்கேடு, தருமபுரி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், சின்கோனா தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், பெரம்பலூர் மாவட்டம் சிட்டிக்குளம் ஏஆர்ஜி, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை, கடலூர் மாவட்டம் வேப்பூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஏடபிள்யூஎஸ், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஏடபிள்யூஎஸ், சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி ஏஆர்ஜி, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், தேனி மாவட்டம் தேக்கடி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது பெரிய மாற்றம் ஏதுமில்லை. எனினும் ஓரிரு இடங்களில் சற்று குறைந்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 37.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பருமத்தையில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் படிப்படியாக இந்த கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அதே சமயம் இந்த மழையை பொறுத்தவரை இரவு, அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணி வச்சுருப்போம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.